தான் கேட்குறேன். நடுவர வரேன் அன்னைக்கெல்லாம் நான் பட்டிமன்றம் முடிஞ்சு வீடு போனா அம்மா ஏடா சாமி தூங்கனைக்கு மேலே போனீங்க ஏடா சோறு கீறு போட்டாங்களா அம்மா அதெல்லாம் அருமையா போட்டாங்கம்மா சூப்பரா நம்ம தேவராசனை கூட்டிட்டு போய் பக்கத்துலயே கொஞ்சம் சோறு வாங்கி குடிச்சோம். நீ போய் நீ படிச்சுட்டு எந்திரிக்க மேலே போய் கையை காலை கழுவிட்டு வாப்பா. நாங்கள் கைகால் கழுவிட்டு வீட்டுக்குள்ள போறக்குள்ள தோசைக்குள்ள சொயின்னு காஞ்சாயி. ஏன் சாமி இந்த வெள்ளைக்கோழி எங்கேயும் மொட்டு வைக்கின்றதுமில்ல நேற்று வைக்க போறக்குள்ள போய் வச்சிருக்கிற 13 மொட்டு அத்தனையும் வச்சா ஆடல் பொறிக்காது 10 மட்டும் வச்சுக்கிறேன் மொட்டு தோசை போட்டு கொடுத்தா அப்படின்னு மொட்டு தோசை போட்டு கொடுப்பா. டேய் கொக்கா நேற்று ஊர்ல இருந்து வந்தவா அது என்னமோ யூடியூப் பார்த்து முருங்கத்தாலையில என்னமோ பொடி பண்ணாலாமா இந்த மொறுன்னு பொடி தோசை ஒன்று போட்டு தாரேன். ஏய் நேற்று சனிக்கிழமைன்னு நெய் காய்ச்சினே வேறு சட்டியோட கிடக்குது அந்த கசடு வெட்டியா போயிருமடா ஒரு நெய் தோசை விட்டாரன் சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் என்னை பெத்த தாய் அந்த காலத்துல வேணுமா வேணுமான்னு கேட்டு தோசை விட்டு போடுவாளுங்க. ஆனா